ஏகனை போற்றி இணையாழும் ஈசனை போற்றி பிரணவத்தின் பொருள் தந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாசரணம். இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமது. நம்ம சுக்ரா ஆஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு ஜாதகத்தில் ஒரு ராசியில் அதிகமாக கூடும் கிரகங்கள் என்னென்ன பலனை செய்யும் அப்படிங்கிறது. பொதுவாக ஒரே ராசியில் அதிக கிரகங்கள் கூட்டமாக நிற்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது மிக கடுமையான ஒரு பலன்களை தந்துருமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ண வெளிப்பாடுகள் தான் வரும். அதாவது பல நிலைகளில் கிரகம் நிற்கும். லக்கணத்திலிருந்து அப்படியே 7-8 கட்டம் வரைக்கும் அந்த ராசிகள் வரைக்கும் வரிசையாக நிற்கிறது அப்படின்றது கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்படி வலது பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு யோகங்களும் இருக்குது. அதே மாதிரி லக்கணத்திலிருந்து கீழ் ராசிகளில் வரக்கூடியது அதுவும் ஒரு கிரக மாளிகா யோகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கோம். அடுத்து ஒரு ஜாதகருக்கு ஒரு 2 அல்லது 3 ராசிகளிலேயே எல்லா கிரகங்களுமே அடைபட்டு போயிடும். சில ஜாதகர்களுக்கு ராகு கேது அச்சுக்குள்ளேயே எல்லாமே, அதாவது ராகு கேதுக்கள் அடைச்சு ஒரு சைடு பூரா கிரகத்தையும் வச்சிடும். ராகு ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அடுத்து எல்லா கிரகங்களும் முடிச்சு கேது கடைசி பாயிண்ட்ல இருக்கும். இப்போ இது அந்த ராகு கேதுனுடைய அச்சுக்கு உள்ள ஒன்று இடது பக்கம் இல்லை வலது பக்கம் ஏதோ ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது ஒரு தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கால சர்ப்ப தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு கிரகங்கள் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அதிக கிரக மாளிகா யோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கிரகங்கள் அதை தோரணம் மாதிரி அப்படி நிற்கிறது. எல்லா ராசிகள்லையும் பரவாயில்ல நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் கிரக மாளிகா யோகம்னு சொல்லுவோம். டக்குன்னு 4 ராசிக்குள்ளேயும் லக்கணத்திலிருந்து ஒரு 4 ராசிக்குள்ளேயும் கிரகங்கள் பூராமே நின்று ராகு கேதுக்களுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த பக்கமாக கேதுவோ அல்லது ராகுவோ வெளியே போய் நிற்கும் அப்படின்ற மாதிரியாக அது குறுகிய இடத்துலேயே நின்றுருக்கும். அல்லது லக்னத்தை விட்டு எட்டி, அதாவது 7 ராசிகள் தாண்டி அதுக்கடுத்து 8, 9, 10, 11 ராசிகளில் கூடவும் சில இடங்களில் டக்குன்னு கிரகங்கள் நின்று முடிஞ்சிடும். அதாவது ஒவ்வொரு நாள் நிலைக்கக்கூடிய ஒவ்வொரு கோச்சாரங்களின் நிலைப்படி ஒருத்தருக்கு ஜாதகம் அமையுது. அதன்படி தான் அவருடைய கர்மா, அதனுடைய அந்த ஜாதகத்தினுடைய தன்மை அப்படின்றது மாறி போகக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் ஒரே இடத்துல எல்லா கிரகங்களுமே நின்றுது சார். இது என்ன ஒரு பலனை கொடுக்குமா, இது பலனை கொடுக்குமா இல்லை பலனை கெடுக்குமா அப்படிங்கிற பயம் இருக்கு. எப்போவுமே எந்த ஜாதகருக்கும் எல்லா கிரகங்களும் ஒரே இடத்துல, அதாவது சிற்ற கிரகங்கள் 1-2 கிரகங்கள் வெளியே இருக்கிறதும் ஒரு 4 கிரகத்துலேருந்து 5 கிரகம் வரைக்கும் ஒரே இடத்துல அப்படியே ஃபுல்லாக அப்படியே போய் உக்காந்துருது. இது ஒவ்வொரு சில ஆண்டுகள் செவ்வாய், சூரியன், புதன் எல்லாமே ஒன்று. இப்போ இந்த கோவிட் பீரியடில் தனுசு ராசியில் எல்லா கிரகங்களும் உட்காந்தது இல்லையா. குருவோடு சேர்ந்து சனி, செவ்வாயை தவிர குருவோடு சேர்ந்து சனி, கேது, சூரியன், சந்திரன் கூட அந்த மாதத்துக்குள்ளேயே ஒரு இடத்துல அதே இடத்துல உட்காந்து சுக்கிரன் உட்காந்து. அப்போ தனுசு ராசியில் இத்தனை கிரகங்கள் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பேனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது உலகத்தை அச்சுறுத்தும் ஒரு அமைப்பை கொண்ட அந்த நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரும் மறந்துருக்க முடியாது. இப்போது சமீபமாக 2019, 2020 நடந்த ஒரு அமைப்பு தான். இந்த நேரத்தில் அது இப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இப்போ குழந்தைகள் பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சில நேரங்களில் தடை செய்யப்பட்டிருந்தது. கொரோனா காலத்தில் 3 அடி இடைவெளி வேணும், 4 அடி இடைவெளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக கல்யாணம் பண்ணவங்களை 3 அடி இடைவெளி 4 அடி இடைவெளின்னு சொல்லி விட்டால் அவங்க இருக்க போகிறாங்க. அது கிடையாது. ஆனால் தனுசு ராசியில் அந்த குழுமி இருக்கக்கூடிய அந்த அனைத்து கிரகங்களும் அப்படின்னு சொல்லக்கூடியது பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தரும் அப்படின்றது. அதாவது கோச்சார ரீதியாக அந்த கிரகங்கள் தனுசு ராசியில் இருக்குது. ஆனாலும் அந்த ராசியினுடைய அமைப்பு அப்படின்றதுல ஒரே ஒரு கிரகம் மட்டும், ராகு மட்டும் நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்தது. அப்போ உலகத்துக்கே ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பில் அந்த கிரக அமைப்புகளானது ஒரு ஜாதகருடைய ராசியில், அதாவது ஜாதகத்தில் உட்காந்துருக்கு அப்படின்னா அவர் பயப்படத்தானே செய்வார். அப்படியெல்லாம் பயப்படணுமா அப்படின்னா சில நேரங்களில் தான் அந்த பயத்தை வச்சுக்கணும். பல நேரங்களில் அந்த பயம் தேவையில்லை. இந்த ஒரு கிரக அமைப்புகள் இருந்தாலுமே, அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திலேயும் பூரா கிரகங்களும் உட்கார்ந்துருது ராகுவை தவிர, சந்திரன், செவ்வாய், சூரியன், புதன்,
எல்லா கிரகங்களும் உட்காந்துருது. ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து 180 பாகையில வந்து எதிர் திசையில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏதோ ஒரு கிரகம் அந்த பக்கமாக போயிடும், அல்லது ஒரு 4 கிரகங்கள் உட்காந்துருக்கிறது, அல்லது 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் உட்காந்துருக்கிறது அப்படின்றது வந்து கொஞ்சம் அந்த ஜாதகருக்கு ஒரு சிரமத்தை தரக்கூடிய பலன்கள் தான். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லக்கணத்தில் ஒரு 4 கிரகம் உட்காந்துருந்தோன்னா இவரோட யோசனைகள் வந்து கொஞ்சம் கடினமான யோசனைகளை செய்யக்கூடியவராக இருப்பார். எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சந்தேகப்படக்கூடிய ஒரு நபராக இருப்பார். நான் வந்து எதிர்காலத்தை பற்றி நல்ல யோசனை பண்ணால் பரவாயில்ல, எதிர்காலத்தை பற்றி சந்தேகப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோமா, வாழ்க்கையில் வந்து ஒரு அந்த இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்த நம்ம தொற்றுவோமா அப்படின்ற ஒரு வாழ்க்கை போராட்ட எண்ணங்கள்லேயே அவர் வந்து அப்படியே அவருடைய காலம் பூரா கழியும் அப்படின்றது ஒரு விஷயம். 2ல் வந்து கிரகங்கள் வந்து அதிகமாக இருந்தது, 3க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, பொதுவாக இந்த கெடுக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி செவ்வாய் எல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த முகத்தில் வந்து மார்க் விழுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வந்து அம்மை நோய் வரும் பொழுது அந்த அம்மையினுடைய தழும்புகள் விழுகும், அல்லது ஏதோ ஒரு வெட்டுக்காயங்கள் விழுகிறது, அல்லது வந்து பல்லு சொத்தையாகிறது, அல்லது பல்லு விழுகிறது அப்படின்றது. ஏன்னா 2ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து முகத்தை பூராமே குறிக்கக்கூடியது. கண்ணு, காது, மூக்கு, வாய், தொண்டை, இது வரைக்குமான ஒரு தாடை பகுதி வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வந்து அந்த இடத்துல அந்த கிரகத்தினுடைய அமைப்பு, அதாவது லக்கணத்துக்கு மாறான கிரகம் போய் அந்த இடத்துல உட்காந்துருக்குது, ஆதிபத்தியத்துக்கு கேடான ஒரு கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னா அது அதனுடைய தொந்தரவுகளை செய்வதில் வந்து அது வந்து எப்போவுமே வந்து சழிக்கிறது கிடையாது, அது சலிக்காமல் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த கிரகத்தினுடைய தசை வரும்போது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அந்த இடத்துல நம்ம அந்த 2ஆம் இடத்துல இந்த ஒரு 2 கிரகம் 3 கிரகம் 4 கிரகம் இருக்குன்னா இந்த இடத்துல தொந்தரவு இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. 3ஆம் பாவத்தில் மறைந்த கிரகங்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இளைய சகோதரம், தனது முயற்சி, வலிமை, ஒரு கீர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் வந்து குறையும். இவங்க அடிக்கடி இடம் மாறிட்டே இருக்கக்கூடிய ஒரு வம்பை கொண்டு வந்து விடும். இப்போ இந்த ஒரு 6 மாதம் ஒரு வீட்டில் இருப்பாங்க, அடுத்த 6 மாதம் ஒரு வீட்டில் இருப்பாங்க, அல்லது அடுத்த 6 மாதம் வேற ஒரு ஊரில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான அடிக்கடி இடமாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வந்து அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள். 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா இவங்களுக்கு வந்து வீடு, வாசல், சொத்து, சோகமெல்லாம் வாய்க்குமா முதல்ல, இல்லது வாய்க்கிறதுக்கான வாய்ப்பு இல்லையா அப்படின்றது அடிக்கடி இவங்களுக்கு வந்து ஒரு 40 வயசுக்கு மேலே வந்து டக்குன்னு ஒரு பேனிக் ஆகும், பேனிக் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதாவது வந்து இதய துடிப்பில் வந்து ஏதோ ஒரு மாறுதல்கள் அடைகிறது, அதே மாதிரி கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வரும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 4க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தன. 5ஆம் இடம் இது வந்து குழந்தை பேரில் வந்து கொஞ்சம் சிரமத்தை காலதாமதை, சனி இருந்தது, சனி செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோமே, இந்த சனி செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அந்த குழந்தை பேரில் வந்து கொஞ்சம் சிக்கலை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். குருவே இருக்கார், ஆனால் 4-5 கிரகங்கள் இருக்கும்போது குரு இருக்கும்போது அது வந்து அந்த காரக கிரகமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த லேசினஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சோம்பேறி கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி உட்காந்துருந்தார் அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. ராகு உட்காந்துருந்தார் அப்படின்னா ஒரு 2-3 கருக்கலைப்புக்கு பின்னால், கேதுவோ ராகு இருந்தாங்கன்னா 2-3 கருக்கலைப்புக்கு பின்னால் அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைகளை பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். 6ஆம் இடம் இது வந்து நம்பர் 1 இருக்கும். அதாவது 6ஆம் இடத்துல வந்து அதிக கிரகங்கள் இருக்கக்கூடியது அந்த ஜாதகருக்கு வலிமை சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு. அது ஒரு 4 கிரகத்துக்கு மேலே 5 கிரகத்துக்கு மேலே இருந்தது அப்படின்னா அந்த ஜாதகர்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து பேசணும், பார்த்து பழகிக்கணும், பார்த்து செஞ்சுக்கணும். இருக்கா அவருடைய ஜாதகத்தை வாங்கி நம்ம திருப்பி பார்த்துட்டு இருக்க முடியாது. அவருடைய குணாதிசயங்களும் அவருடைய நடவடிக்கைகளும் நமக்கு தானாக தெரியும். எதை பேசுனாலும் முரண்டு பேசுவார், எதை பேசினாலும் சிரமத்தை கொடுப்பாரு, எதை பேசினாலும் அதற்கான குதர்க்கமான ஒரு வார்த்தைகளை பேசுவார். எல்லா காரியங்களிலும் வெற்றி ஜெயம் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டே இருப்பார். அவர் வாட்டில் போயிட்டே இருப்பார், எதை பற்றியும் கண்டுக்க மாட்டார், யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டார். அவருடைய வேலை உண்டு, அவருடைய ரூட் உண்டு, அவர் போயிட்டே இருப்பார், எதையும் ஜெயிச்சுட்டு இருப்பார், யாரையும் கண்டுக்க மாட்டார். அப்படி தெனாவட்டாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னால் 6ல் வந்து ஒரு 4-5 கிரகங்கள் இருக்குது அப்படின்றது அர்த்தம். 7ஆம் பாவத்தில் வந்து உட்காந்துருது ரொம்ப சிக்கலான இடம். பொதுவாகவே வந்து 7ஆம் இடம் சுத்தம்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த கிரகம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்த வந்து சனியோ செவ்வாயோ பார்த்துருச்சுன்னா அது சிரமம் தான். 7ஆம் இடம் சுத்தமாக தான் இருக்குது, எந்த கிரகம் இருக்காது, வெறும் காலி இடமா இருக்கும். ஆனாலும் சனி அந்த 7ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5, 6, 7 3ஆம் பார்வையாக பார்த்துட்டாலும் சிக்கல் தான். இந்த 7ஆம் இடத்துக்கு நேர் 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்துட்டாலும் சிக்கல் தான். இது மாதிரியான பல சிரமங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. லக்கணத்திலே செவ்வாய் இருந்து 7ஆம் இடத்தை பார்த்தாலோ, அல்லது 4ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கக்கூடிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டாலும் இதெல்லாம் வந்து சிரமத்தை உருவாக்கக்கூடியது. இதில் போயிட்டு எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்குது. அப்போ எல்லா கிரகங்களும் உட்காந்துருக்குது அப்படின்றது வந்து திருமண வாழ்க்கையை பாதிக்குமான கண்டிப்பாக பாதிக்க செய்யும். இதில் வந்து அந்த கிரகங்களுக்கான அந்த தன்மையை அது கண்டிப்பாக அந்த அந்த கிரகங்களுக்கான தன்மையை காண்பிக்கவே செய்யும். வேற ஒன்றும் மாற்றமெல்லாம் கிடையாது. அதில் 7ஆம் இடத்துல ஒரு 4 கிரகங்கள் இருக்குது, 5 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த 4-5 கிரகங்களுக்கான, ஏன்னா
லக்னம் ஒன்றா இருக்கும். லக்னத்துக்கு சுபரும் உட்காந்துருப்பார், பாவரும் உட்காந்துருப்பார். லக்ன சுபரும் அந்த இடத்துல 4 கிரகங்கள் ஒருத்தராக இருப்பார். லக்ன பாவரும் 4 கிரகங்கள் ஒருத்தராக இருப்பார். அப்போ அந்த தசைகள் வராமல் இருந்தால் சுபருடைய திசை வந்ததுன்னா நல்லா இருக்கும். பாவருடைய திசை வந்தது அப்படின்னா கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பாகவே அந்த கிரக கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அமைப்பாக இருக்கும். 8ல் இது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். 8ல் வந்து சனி இருந்து மற்ற கிரகங்கள் இருந்தால் அதிகமாக தொந்தரவு தரமாட்டாங்க. சனி இல்லாமல் வேற எல்லா கிரகங்களும் போய் உட்காந்துருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்த வாழ்க்கை முழுவதுமே அவருக்கு ஒரு நரகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஒன்று குணம் கெட்டு, மதி கெட்டு, உடல் கெட்டு, ஆரோக்கியம் கெட்டு, இது மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கெடு கிரகங்கள் அல்லது சுப கிரகங்கள் அப்படி எந்த கிரகம் 8ல் போய் மறைஞ்சாலும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா ராகு உக்காந்து அந்த ராகுனுடைய அமைப்பில் வந்து இந்த கிரகங்கள் போய் உட்காந்ததுன்னா அந்த 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சுபபாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த பலனையும் வந்து பெருசாக வந்து அந்த ஜாதகருக்கு இழப்பீட்டு பலனை தராது. அதாவது வந்து பாவ பலனை தராது. ஓரளவுக்கு நல்ல பலன்களை தருவதற்கான வாய்ப்பு இருக்குது. சனியும் ராகுவும் 8ஆம் இடத்துல இருந்து மற்ற ஒரு 4 கிரகம் 3 கிரகம் இருக்குது அப்படின்னா அது வந்து தொந்தரவு தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இதுவும் வந்து கொஞ்சம் 1, 5, 9 அப்படின்னு சொல்லக்கூடியதுலாம் அந்த திரிகோண வீடுகளில் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த லக்கணத்தில் என்ன அமைப்பு இருக்கோ அந்த அமைப்பு. அதாவது வந்து திடீர்னு முடிவு எடுக்க முடியாமல் தன்னுடைய பலம் என்ன அப்படின்றது நமக்கே தெரியாமல் கொஞ்சம் சிரமங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த ஜாதக அமைப்புகளில் 9ஆம் இடத்துலையும் கிரகங்கள் இருக்கும். 10ல் சொல்லவே வேண்டாம். 10ல் ஒரு கிரகம் இருக்கிறது தான் ரொம்ப பெட்ரு. ஒரு கிரகத்துக்கு மேலே வந்து 2 கிரகம் இருந்தாலே அந்த நபருக்கு வந்து திருமண வாழ்க்கையில், தொழிலில் 2 தான் வாழ்க்கையில் வந்து ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம், ஒரு தேவையான ஒரு விஷயம், அவசியமான ஒரு விஷயம் தேவை. அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம். அதேமாதிரி திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு மறு மலர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய மறு வாழ்க்கையை மறு பிறவி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அடுத்த ஒரு அவங்களுடைய பாரம்பரியத்தை விருத்தி செய்யக்கூடிய இடம்ன்றது வந்து அந்த 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் தான். அந்த கர்மஸ்தானத்தில் 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தால் அவருடைய திருமண வாழ்க்கை, திருமணம் சார்ந்த உறவுகள், திருமணம் சார்ந்த அந்த வரக்கூடிய லைஃப் பார்ட்னர் அப்படின்னு சொல்லவங்க வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துட்டு இருக்காங்க. எப்போவுமே அவங்களுக்கு வந்து அந்த சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவே அந்த இடத்துல வந்து 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் 10ல் இருக்கும் பொழுது. அதே மாதிரி 11ஆம் பாவம் 6ஆம் பாவத்தில் சொன்ன மாதிரி தான் எத்தனை கிரகங்கள் வேணும்னா இருக்கலாம். 11ல் நீங்கள் எல்லா கிரகத்தையுமே கொண்டு போய் அடைச்சிடலாம். 11ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம். அந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சம்மந்தம் கிடையாது. 11ஆம் பாவத்தில் வந்து 3 கிரகங்கள், 4 கிரகங்கள், 5 கிரகங்கள், இது மாதிரியான கிரக கூட்டுகள் அப்படின்றது வந்து அழகாக உட்காந்துருக்கிறதுல வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே வந்து 12ஆம் இடத்துல வந்து மறையுது அப்படின்னா இது வந்து ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, தன்னுடைய சொந்த வீட்டில் சொந்த ஊரில் இருக்க விடாது. அவங்கள வந்து வெளிதேசங்களுக்கு அனுப்பிச்சி வச்சு அங்கே அவங்க வந்து பெரிய ஆளுகளாக இருப்பாங்க. பெரிய ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு அமைப்பை கொண்ட ஒரு அமைப்புகளில் இருப்பாங்க. ஒரு 4 கிரகம் 5 கிரகம் வந்து 12ல் எல்லா கிரகமே மறைஞ்சு போச்சு சார். சூரியன் மறைஞ்சது, செவ்வாய் மறைஞ்சது, புதன் மறைஞ்சது, சுக்கிரன் மறைஞ்சது, எல்லாம் மறைஞ்சிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க வந்து அந்த கிரகங்களுடைய அமைப்பு இவங்களுக்கு அந்த வாழ்க்கையை தரக்கூடியது 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு சுபகிரக பார்வையில் பொதுவாக வந்து 12ல் இருக்கக்கூடிய மறைவு கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த 2ஆம் பாவாதிபதி அங்கே சம்மந்தப்பட்டு இருந்தால் 2ஆம் பாவாதிபதியும் 12லேயே போய் உட்காந்துறார், அல்லது 2ஆம் பாவத்தை வேறு ஏதோ ஒரு கிரகம் சுபகிரகம் பார்வையில் இருந்து அப்படின்னா கண்டிப்பாக அந்த அரசனை போல வாழக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளெல்லாம் அந்த 12ல் ஒரு 2 கிரகம் 3 கிரகம் இருந்து மறைஞ்சாலும் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதில் ஒரே ஒரு அமைப்பு தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒரு பாவத்தில் 4 கிரகங்கள் இருக்கலாம், 5 கிரகங்கள் இருக்கலாம். அந்த கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலும் அந்த பாவஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாவாதிபதி அந்த இடத்துலையே இருந்தார்னா எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதே பழையபடியும் முதல்ல சொன்ன மாதிரி தான். தனுசு ராசியில் குரு, கேது, சனி, சுக்கிரன், சூரியன், சந்திரன், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் இருக்கும்போது நமக்கு பேனிக் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகளாவிய அந்த அதாவது வந்து அந்த ஊர் அடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு, அதாவது உலகத்தையே அடக்கி போட்டு முடக்கி போட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஆனால் குரு ஒருவர் அந்த இடத்துல இருந்தார். அந்த ராசிக்கு சொந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்கு சொந்தக்காரர், அந்த தனுசு ராசியினுடைய மூலத்திரிகோணாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர், அதாவது அந்த மூலத்திரிகோணம் எடுக்கக்கூடிய அந்த கிரகம் அந்த இடத்துல இருந்தது அப்படின்றது வந்து மீண்டும் உலகம் அப்படியே வந்து கொஞ்சம் அந்த டைட் பொசிஷன் வந்து அப்படியே மெதுவாக ரிலீஸ் ஆச்சு. அவ்வளோ வேற ஒன்றும் கிடையாது.
அது மாதிரி எந்த பாவத்தில் கிரகங்கள் அதிகமாக கூடி நின்றாலும் அந்த பாவத்தினுடைய கிரகம் அந்த இடத்துலையே ஆட்சியோடு இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 கிரக 5 கிரக அமைவுகள் வந்து அந்த ஜாதகரை பெரிதாக பாதிக்காது. நீங்கள் 2ஆம் இடத்துல இருக்குது சார், 4 கிரகம் இருக்குது, 3 கிரகம் இருக்குது, அப்படி இருக்குது, ஆனாலும் 2ஆம் இடத்து அதிபதி அங்கேயே இருக்கார், அல்லது 2ஆம் இடத்து அதிபதி போய் 8ல் மறைஞ்சிடுறார், மீண்டும் தன்னுடைய வீட்டை பார்க்குறார். இந்த கிரக கூட்டு பெருசாக ஒன்றும் பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அங்கே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதேமாதிரி வந்து அந்த இந்த ராஜ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்ல சுபத்தை தரக்கூடிய கிரகங்களும் பாவ கிரகங்களும் ஒரு இடத்துல உட்காந்துருது அப்படின்னா அது வந்து ஒரு வாழ்க்கையில் வந்து முன்னேற்ற பாதையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். ஆனாலும் அந்த மனிதன் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருக்க மாட்டான். ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் வந்து பெரிய லெவலில் பணக்காரனாகவும் நல்ல செல்வங்களை பெற்ற செல்வந்தனாகவும் நல்ல சொபஸ்டிகேட்டடான வாழ்க்கை, அவரோட அல்ட்ரா கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப கம்ஃபோர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் போய் அவர் இருந்துருவார். 4 கிரகங்கள் வந்து ஒரு இடத்துல கூடி இருக்குது, அந்த கிரகத்தினுடைய அந்த பாவத்தினுடைய அதிபதி அங்கே இல்லை, ஆனால் அவர் நல்லா இருப்பார். ஆனால் அவரை வந்து ஊருக்கு பிடிக்காது. அது மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அதாவது வந்து ஒரு கிரகங்கள் வந்து அதிகமாக அந்த இடத்துல இருந்து அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே ஒரு இடத்துல பொதிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த பாவத்தினுடைய அதிபதி அங்கே இருந்ததுன்னா எந்த விதமான பாதிப்பும் தராது. மற்றபடி வந்து நீங்கள் பெருசாக வந்து அதில் பயந்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து கூட்டமாக ஒரு இடத்துல நிற்குது அப்படின்றதுனால நம்ம வந்து பெருசாக வந்து பயப்பட்டுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது ஒரு 4 கிரகங்கள் அங்கே நிற்குது, ஒரு 3 கிரகங்கள் நிற்குது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காசம் புதிந்த ரவி குரு கலைவெண்மதிகாரி நேசமுடனே ஒரு வீட்டில் நிற்கில் அசகாய சூரணமாக தேசம் தன்னில் இருந்த மன்னர் தேடும் பொருளில் சிந்தை வைத்து பூசல் புரிந்தே கை கொண்டு பூமிக்கரசாய் இருந்துடுவான். அதாவது வந்து அந்த கிரகங்களுடைய அமைப்பில் வந்து அவர் மற்றவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வேணால் ஒரு மாதிரி வித்தியாசப்பட்ட ஆளாக இருப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் செழுமையும் அந்த கம்ஃபோர்ட் ஜோனும் இருக்கும் அப்படின்றத வந்து எந்த விதமான மாற்றமும் இல்லை. இது என்ன சொல்லுது அப்படின்னா காசம் பொதிந்த ரவி குரு, அதாவது காசம்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கக்கூடிய ரவி, ரவின்னா சூரியன், குருன்ற குருவும் அதாவது நம்ம பிரகஸ்பதியும் ரவியும், காசம் பொதிந்த ரவி குரு கலை வெண்மதி காரி அப்படின்றது அழகு மிகுந்த வெண்மதி நிலம், அதாவது சந்திரனும் காரி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியும் நேசமுடனே ஒரு வீட்டில். இப்போ அந்த 4 பேர் இருக்காங்க. அதாவது வந்து நேசமுடனே ஒரு வீட்டில் நிற்கில் அசகாய சூரனுமாக தேசம் தன்னில் இருந்த மன்னர், அது வந்து நேசமுடனே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நிற்கில் அசகாய சூரணமாக தேசம் தன்னில் இருந்த மன்னர், அந்த நாட்டினுடைய மன்னன்கிட்ட இருக்கக்கூடிய கஜானாவில் அவருடைய கை பார்வைப்படுமா. தேசம் தன்னில் இருந்த மன்னர் தேடும் பொருள் சிந்தை வைத்து பூசல் புரிந்தே கை கொண்டு பூமிக்கரசாய் இருந்துடுவான் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பில் அவர் வருவார். அதாவது வந்து 4 கிரகங்கள் 5 கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களுடைய கூட்டில் வந்து அந்த பாவத்து அதிபதி அங்கே இல்லை அப்படின்னா அவருக்கு அவர் நல்லவர் தான், அந்த ஜாதகர் நல்லவர் தான், மற்றவங்களுக்கு வந்து அவரை பார்த்தா பிடிக்காது. அது மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான வாய்ப்புகள், மற்றவங்ககிட்ட இருக்கக்கூடிய பொருளை தன் பொருளாக எடுத்து தான் பெரிய ஆளாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 4 கிரக 5 கிரக சேர்க்கை அப்படின்றது சில நேரங்களில் வந்து அந்த கிரக சேர்க்கை அப்படின்றது வந்து அந்த மனிதனை அடியோடு மாற்றிவிடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதுக்கு ஒரு உதாரண ஜாதகமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஜாதகர் வந்து பிறந்த தேதின்னு பார்த்தோம் அப்படின்னா 7/5/2002 இரவு 8:24 PM. பிறந்த ஊர் வந்து போடி நாயக்கனூர். இவருக்கு வந்து லக்னம் விருச்சிக லக்னம், லக்கணத்திலே கேது, லக்கணத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சந்திரன், இந்த லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன் 4ல் வந்து ஸ்திரமாக ஸ்தான பலத்தில் உட்காந்துருக்கார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 6ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கரியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியன் உச்சமாகி உட்காந்துருக்கார். அதாவது 10க்கு அதிபதி 6ஆம் இடத்துல வந்து நல்ல உச்சமான ஒரு அமைப்பில் உட்காந்துருக்கார். 7ஆம் இடத்துல வந்து புதன், சனி, சுக்கிரன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் அந்த இடத்துல உட்காந்து. இது வந்து இந்த 2002 வந்து இது ஒரு இந்த கிரக அமைவு அப்படின்னு சொன்னது இந்த அந்த இடத்துல இருந்தது அந்த கோச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. புதன், சனி, சுக்கிரன், செவ்வாய், ராகு 7ஆம் பாவத்தில் 5 கிரகங்கள் உட்காந்துருக்கு. 8ல் வந்து குரு மறைஞ்சிடுறாரு. இப்போ அந்த 8ல் இருக்கக்கூடிய குரு, அதாவது வெறுமனே ஒரு 4
ராசிகளுக்குள்ளே இந்த கிரக அமைப்புகள் முடிஞ்சு போச்சு. லக்கணத்துக்கு 7ல் வந்து 5 குரு, லக்கணத்துக்கு 6ல் ஒரு லக்கணத்துக்கு 7ல் வந்து 5 கிரகங்கள், லக்கணத்துக்கு 6ல் வந்து சூரியன், லக்கணத்துக்கு 8ல் வந்து குரு, லக்கணத்துக்கு 4ல் சந்திரன். அப்போது இந்த இடத்துல 7ஆம் இடத்தில் அதிகமாக பொதிந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து கொஞ்சம் கடுமையை தரக்கூடிய அமைப்பாக இருந்தால், அந்த ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்றது வந்து இந்த ஜாதகருக்கு எந்த கிரகத்தினுடைய தசை நடந்தாலும் அந்த 7ஆம் இடத்தை தொட்டே நடக்கும் அப்படின்றதான் ஒரு விஷயம். நல்ல படிப்பு. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறவர். இந்த லக்கணத்துக்கு விருச்சிக லக்கணத்துக்கு 2, 5 குடையவர் 8ல் போய் மறைஞ்சாலும் 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. நல்ல பொருளாதாரம், நல்ல கல்வி, நல்ல முன்னேற்றமான வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. 7 கிரகங்கள் 5கள் இருந்தாலும் அந்த அமைப்புக்குடைய அந்த கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்குடைய கிரகம் அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறது வந்து இந்த ஜாதகரை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் கொண்டு செல்லும் அப்படிங்கிறது உதாரண ஜாதகத்தோடு நம்ம பார்த்துக்கலாம். மேலும் ஏதாவது வந்து இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்ததுன்னா உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கமெண்டில் பண்ணுங்கள். நேரில் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் பார்க்கலாம். மீண்டும் நல்லதொரு சந்திப்போடு உங்களை சந்திக்க வருகிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.